ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையல் வேலைகளை ரொம்பவுமே எளிமையாக்கக்கூடிய புத்தம் புதிய கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆயில் ட்ரேயில் வைப்போம் அல்லது ஸ்லாப்பில் வைப்போம். கண்டிப்பாக அது கீழே வந்து ஆயில் சிந்தி இருக்கும். அதை துடைக்கிறதே நமக்கு டெய்லி ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் மேலே ஆயில் பாட்டில் வச்சுட்டு அது டிஷ்யூ பேப்பரை நல்லா ஆயில் பாட்டில் சுற்றிலும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது நல்லா டைட்டாக ஆகிறதுக்கு 2 ரப்பர் பேண்ட் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஆயில் பாட்டிலுக்கு கீழே கொஞ்சம் கூட இந்த மாதிரி வைக்கும்போது ஆயில் பாட்டிலுக்கு கீழே கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தாது. வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் உரித்த வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் உரிக்கும்போது நம்ம நகத்தில் அப்பப்போ அழுக்கு போகும் அல்லது நகம் வலிக்கும். இந்த மாதிரி உரித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மேல் பகுதியிலேருந்து நம்ம உரிப்போம். இது வந்து அடியில் வால் பகுதியிலேருந்து நீங்கள் உரித்து பாருங்கள். ஈஸியாக தோல் உரிச்சிடலாங்க. நம்ம கைகளில் நகத்தில் அழுக்கு போகாது. அதே மாதிரி நகம் வலியும் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் உரிச்சாச்சு ஈஸியாக. இந்த வெங்காயத்தை நல்லா அலசிட்டு நான் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிட்டு நீங்கள் தாராளமாக ஒரு வாரத்துக்கு மேலேயே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா துடைச்சாச்சு. ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. பெருங்காய டப்பா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அதில் ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இல்லைங்களா? ஒரு சில நேரத்தில் கை ஸ்லிப் ஆகிட்டு நம்ம கையில் குத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கத்தி எடுத்துகிட்டு அது முனையில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓட்டை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக விழும். அந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே விழாமல் நல்லா பார்த்து மேலாக எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ஓட்டை போட்டாச்சு. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் டிப்ஸு தான் இதுவும். பெரிய வெங்காயம் உரிக்கும்போது அந்த அடிப்பகுதியிலேருந்து நீங்கள் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக தோல் உரிச்சிடலாம். உங்களுக்கு டைமிங் வந்து மிச்சமாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உரிச்சதுக்கப்புறமா அடிப்பகுதி வால் பகுதியும் கட் பண்ணிடலாம். 5வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப சன்னமாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் கட் பண்ணிவிட்டு அது சென்டரில் ஒரு கட்டிங் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப பொடி பொடியாக வேணும்னா வெங்காயத்து மேலே கத்தி வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக இந்த மாதிரி வந்து ரொம்ப பொடியாக உங்களுக்கு கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா நமக்கு கட் பண்ணும்போது கை வந்து ஸ்லிப் ஆகும். தக்காளி பழுத்து தக்காளியாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணும்போது கத்தி வந்து ஸ்லிப் ஆகி கையில் கூட பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சிட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த தக்காளி நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ கட் பண்ணும்போது ரொம்ப சன்னமாகவும் கட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு ரொம்ப சன்னமாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம வெட்டும்போது டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெட்டி முடிச்சிடலாம். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது டிப் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரும்போது ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தண்ணியில் உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு ஸ்க்ரப் எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா அது மேலே உள்ள அழுக்கெலாம் சுத்தமாக போயிடும். ஒரு 2-3 செகண்ட் கூட ஆகாதுங்க. அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த தண்ணி மாற்றிட்டு வேற ஒரு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்ட்டு. 8வது டிப் பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பழம் வந்து நம்ம எப்போ வாங்கி வச்சாலுமோ நிறைய பழம் வேஸ்ட் ஆகும், கனிஞ்சு போயிருக்கும், அடிப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வலிஞ்சிட்டுலாம் இருக்கும். இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்பயுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதமான வாழைப்பழம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மேல் காம்பை வந்து தனித்தனியாக இப்படி பிச்சு வச்சுருங்க. ஒவ்வொரு பழமாக இந்த காம்போடு பிச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிச்சு வைக்கும்போது ஒரு பழம் கூட வேஸ்ட் ஆகுது. 10-15 நாள் வரைக்குமே இதே மாதிரி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுங்க. இப்போ இந்த மாதிரி பழத்தை அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான்.
9வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு நமக்கு சுலபமா உரிக்கிறதுக்கு எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்துகிட்டு ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 10-15 செகண்ட் நல்லா போட்டு இப்படி வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. கரெக்டாக 10-15 செகண்ட் மட்டும் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு துணியில் போட்டு ஒரு 2 தட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தோல் நீக்கியிருக்கும். தோல் நீக்காமல் இருக்கிறத லைட்டாக இப்படி கை வச்சு எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக வந்துடும். பூண்டு இந்த மாதிரி நீங்கள் உரித்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.